ஒரு போராட்ட உணர்வு தான் இந்த உண்ணாநிலை போராட்டம். திருவாளர் ராமதாஸ் அவர்கள், ராமதாஸ் என்ற உடனே எனக்கு ஒரு சந்தேகம், எந்த ராமதாஸ் என்று தெரியவில்லை. இங்கே வந்து பார்த்த பின்னால் தான் தெரிகின்றது எங்களுடைய ராமதாஸ் இவர். உண்மையிலேயே எளிமையான தூய்மையான ஒரு மனிதர். தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நன்றாக சிந்திக்கின்ற ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு சசி பெருமாள் அவருடைய நினைவு நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் அவருடைய நினைவுகளோடு கொண்டாடுகின்றோம். சசிகுமார் அவர்கள் பெரும் போராளி, உண்மையிலேயே தனி மனித போராளி. தன்னோடு யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் தன்னையே தான் முன்னிறுத்தி தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்ற ஒரு பெரும் வீரர், மாவீரர் சசி பெருமாள். இந்த சசி பெருமாள் அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கத்தை நாம் எல்லாம் புரிந்து கொண்டோம். அதனால்தான் இங்கு நிறைய பேர் கூடியிருக்கின்றோம். காலையிலே இருந்து சசி பெருமாள் அவர்களுடைய நோக்கம் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றம், வாழ்க்கை. தமிழ்நாட்டு மக்கள் என்றால் பிற நாட்டு மக்கள் எல்லாம் ஏற்றி போற்ற வேண்டும். போற்றினார்கள். தமிழர்கள் என்றால் தலை நிமிர்ந்து நடந்தோம். தமிழர்கள் உலகம் முழுவதும் காலடி வைத்து நடந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்களுடைய கால் நடுங்குகின்றது. நடப்பதற்கு, நிற்பதற்கு தளர்ந்து போய் இருக்கின்றது. இந்த மண்ணை இப்படி பிறந்தவர்களால் எப்படி ஆள முடியும், காப்பாற்ற முடியும்? அதற்கான வேலையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்யவில்லையே என்கின்ற கவலை நமக்கு. அந்த கவலையினால் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே சிறு சிறு சலசலப்புகள் எல்லாம். இந்த வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கின்றோம்? தமிழ்நாடு முதலமைச்சர்களாக யார் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள் அதை சொல்லுங்க. யாராவது கேட்டார்களா? கள்ளுக்கடை வேண்டும், சாராயக்கடை வேண்டும், மதுக்கடைகள் எல்லாம் வேண்டும், அதற்கு டாஸ்மாக் என பெயரிட வேண்டும், அதை அரசாங்கமே நடத்த வேண்டும். அந்த அரசு நடத்துகின்ற சாராய கடைகளுக்கு, மதுக்கடைகளுக்கு எல்லாம் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே முதலாளிகளாக இருந்து உற்பத்தி செய்து தர வேண்டும் என்று யாராவது கேட்டார்களா? தமிழ்நாட்டில் 67க்கு முன்னாலோ பின்னாலோ யாராவது கேட்டார்களா? எத்தனை இடைத்தேர்தல், பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, கடந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர்களே, உங்களிடம் யாராவது கோரிக்கை வைத்தார்களா? தமிழ்நாட்டு மக்கள் இலவசங்களை கொடு என்று கேட்டார்களா? ஒரு தவறை செய்துவிட்டு இலவசம் என்பதை கொடுத்து உடனே தமிழர்களுடைய ஏமாளித்தனத்தை மறுபடியும் அடுத்த தேர்தல் வரையிலே வளர்க்கின்றது. அப்படி வளர்க்கின்றது ஒரு பெரிய கொடுமை. நீங்கள் யாரை ஏமாற்றுவது? நம்முடைய வீட்டிலே நாம் தாய் தந்தையாக இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய பையிலேயே கை வைப்பதா? நம்முடைய பிள்ளைகளுடைய மூளையெல்லாம் கெட்டு போய்விடுவதற்கு, உணர்வு அற்றவர்களாக ஆவதற்கு, தன்னுடைய கைப்பொருளை எல்லாம் மதுக்கடைகளை இழப்பதற்கு நாமே தலைமை ஏற்பதா? அதுதான் இந்த கூட்டத்தினுடைய கேள்வி. காவல்துறைக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. உங்களுடைய பாதுகாப்பு தான் நாங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யாருடைய காவலில் இருக்கிறோம்? உங்களுடைய காவல்துறையினுடைய பாதுகாப்பில் இருக்கின்றோம். ஆனால் பாதுகாப்பு துறையை, காவல்துறையை இன்றைக்கு கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியிலே எத்தனை பேர் சாவது? 100 பேர், 200 பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள். அது கூட உண்மை வரவில்லை நமக்கு. இந்த கோரிக்கையை பார்த்து தமிழ்நாடு அரசு கோபப்படக்கூடாது. தமிழ்நாடு அரசு இழுத்துக் கொள்ள வேண்டும், மாற்றிவிட வேண்டும். இந்த தேர்தலுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்? இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் முதல் கையெழுத்து மதுவிலக்காகத்தான் இருக்க வேண்டும், வேற ஒண்ணும் கிடையாது. சொன்னதை செய்யுங்க. சொன்னதை செய்துவிட்டால் இந்த மக்களுடைய
பார்வையெல்லாம் உங்க பக்கம் வரும். அடுத்த தேர்தல் கூட நீங்க தான் ஜெயிப்பீங்க. நாங்கள் எத்தனை பேர் ஆட்சி அரசியல் பண்ணாலும் நாங்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு வேண்டிய ஒரு நல்லதை செய்து விட்டீர்கள். கல்வி இலவசமாக இல்லை. இந்த நாட்டில் இருக்கின்ற வேலை வாய்ப்பெல்லாம் படித்தவனுக்கு உடனே கிடைக்காது. ஆனா எது அங்கே எப்படி நினைத்தாலும் அங்கே எல்லாம் போதைகள் வந்து கிடைக்கும். இன்னைக்கு வடநாட்டில் இருந்த போதைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்கள் உருப்படியாக போனால் எப்படி? வரலாறுகள் பேசும். வரலாறுகள் நல்லவர்களைத்தான் பேசும், வல்லவர்களைத்தான் பேசும். வல்லவர்களாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருகின்றவர்கள் இருக்க வேண்டும். நம்முடைய கோரிக்கை, ஆசை. தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் முன்னொன்று பின்னொன்று எல்லாம் பேசக்கூடாது. இந்த நாடு விடுதலை அடைவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலேயும் குஜராத்திலேயும் மதுவிலக்கு இருந்தது. நம்முடைய பாட புத்தகங்களை எடுத்தால் எங்கே பார்த்தால் ஒழுக்கம் 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 என்றுதான் இருக்கும். எத்தனை புலவர்கள் இந்த நாடு அமைவதற்கு முன்னால் சேர சோழ பாண்டியருடைய ஆட்சி இருந்த பொழுதெல்லாம் எழுதிய எழுத்துக்கள் எத்தனை. ஆனால் அதையெல்லாம் பாடத்தில் வைத்தால் யார் போதை பக்கம் போவாங்க? படிப்பில், கல்வியில், அறிவியல், ஒழுக்க கல்வி என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டு வெறும் ஆங்கில கல்வியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும் என்றால் எப்படி ஆகும்? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, நாகரிகங்கள் வேறு, பண்பாடுகள் வேறு. ஒவ்வொரு நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, அவருடைய மொழி, கலை, பண்பாடுகள் வேறு. அப்படி இருக்கும்போது ஆங்கிலேயர்களுடைய, மேற்கு நாட்டவர்களுடைய பண்பாடுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இணைத்தால் இந்த போதை என்பது இன்றைக்கு நிலை இருப்பதை போல நிலை கொண்டு விடும். இந்த அச்சத்தை போக்குவதற்காகத்தான் உங்களுடன் ஒரு முறையீடு போல இந்த கூட்டம் நடக்கின்றது. உண்ணாது இருக்கின்றோம் நாங்கள். எனக்கு முன்னால் எத்தனையோ பேர் உண்ணாது இருந்தார்கள், இருக்கின்றார்கள் இப்பொழுது. ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் அரசை எதிர்ப்பது காரணம் அல்ல. மக்களுக்கு நன்மை விளைவிக்க வேண்டும், அவர்களுக்கு இயற்கை அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவை மழுங்கடிக்கின்ற மதுவை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து நடக்கின்ற இந்த கூட்டத்திற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.